இன்றைக்கி நைட்டு டின்னர் எங்கள் வீட்டு தலைவரோடது தான். சப்பாத்தியும் குடல் ஃப்ரையும் தான் செய்ய போகிறோம். குடல் வந்து எப்படி வேக வைக்கணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். குடல் ஃப்ரை செய்கிறதுக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூட மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கறி மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன், மட்டன் மசாலா எண்ணெயிலையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆல்ரெடி வேக வச்சுருக்க குடலையும் இதில் சேர்த்துக்கணும். இதில் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் பார்த்து தான் சேர்க்கணும். இந்த குடலுக்காக செப்பரேட்டாக ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். நான் டிஸ்பிளேல காமிக்கிற எல்லாத்தையுமே இந்த கரெக்டான அளவுகளோட ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3/4 பங்கு மட்டும்தான் நான் வந்து இந்த குடல் கூட சேர்க்குறேன், வேணும்னு அப்புறமா சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக குடல் ஃப்ரை ரெடி ஆயிரும். பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.